என்ன? எனக்கு எல்லாம் கிடைத்து விட்டது. ஆகவே இனிமேல் தேவன் சொல்லுகிற இதற்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டுமா என்னன்னு அவர் நினைக்கிறாரா? அவருடைய உள்ளத்தின் ஆழம் என்ன? இன்னும் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிவாரா? எல்லாம் அறியறதுக்காக ஒரு சோதனை. தேவனுக்கு தெரியும் ஆபிரகாம் கரெக்டாக தான் இருப்பாரு. என்றாலும் அவருடைய உள்ளத்தின் ஆழம் என்ன? அவர் சோதித்து அறிந்தவுடனே உண்மையில அப்படி பலியிட வைக்காம அதற்கு பதிலாக அருமையான ஆட்டுக்கடாவை அங்கே பின்பதாக நிறுத்தி, பின்னாக குதிரையிலே நிறுத்தி அதை பலியிட வச்சுட்டார். இப்போ கர்த்தர் அதுக்கு பின்பதாக, அப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு முதல்ல சொன்னவர் இப்போ எப்படி சொல்றாரு தெரியுமா? 17ஆம் வசனம், ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி, யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எப்படி நாளும் நான் ஆபிரகாம் ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அழகா அவர் சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என் பேரில் நான் ஆணையிட்டேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அவர்கள் திரும்பி இறங்கி வந்த பொழுது, இவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தோடு இறங்கி வந்த பொழுது, வேதவசனம் சொல்லுகிறது, வீட்டுக்கு வந்த உடனே ஒரு செய்தி வந்து சேருகிறது. பெத்துவேல் ரெபெக்காளை பெற்றான் என்று வந்து அறிவித்தார்கள். உங்க சொந்தத்தில் இருக்கிற பெத்துவேல் ரெபெக்காள் என்ற ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தாங்கன்ற செய்தி வருது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ஸ்வீட் சாப்பிடுவோம். ஆபிரகாமுக்கு என்ன தெரியாது பாருங்க, ஆதியாகமம் 22:22, ஆதியாகமம் 22:22, ஜெனசிஸ் சாப்டர் 22 verse 22, 22. அந்த சோதனை முடிஞ்சு வந்தா ஈசாக்குக்குரிய ஏற்ற துணை பிறந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. அப்போ வாழ்க்கையில் உடனே நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், சோதனை உங்களை கீழே போடுறதுக்கே அல்ல, உங்கள் உள்ளத்தின் ஆழத்தை அறிவதற்கு. உங்களுக்கு பிரைவசி தேவன் கொடுத்துருக்கிறார். அந்த இடத்தில் உள்ளத்தின் ஆழத்திலே தேவனுக்கு கனம் உண்டா, தேவன் பேரில் இன்னமும் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிற குணம் உண்டா, அதெல்லாம் பார்க்க தான் சோதிப்பாராக இருக்கும். அது அந்த சோதனையில் உங்களை கீழே தள்ள மாட்டார். வேதம் அதனால தான் சொல்லுது, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? பொல்லாங்குனால ஒரு தீய காரியத்தில் பாவத்தில் நீ விழுந்துறதுக்காக உன்னை சோதிக்கிறார்கள். இது பாவத்தில் விழுகிறதெல்லாம் இல்லை. கர்த்தர் தான் யார் என்றும் தான் ஆளுகை செய்கிறார் என்பதை நிரூபிப்பார். நிரூபித்த உடனே அந்த இடத்துல பெயர் செபாவிலே, அதே இடத்துல கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. சும்மா கர்த்தாவே ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென்